அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்ககால கிளர்ச்சிகளில் ஒன்றான 1806 வேலூர் புரட்சி பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. இப்ப உங்களுக்கு புரட்சி என்றால் என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது மக்களிடையே தன்னெழுச்சியாக ஏற்படுவதுதான் புரட்சி. இந்த உலகில் நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஷ்ய புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு புரட்சியை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன தெரியுமா? மக்களிடையே தன்னெழுச்சியாக ஏற்பட்ட புரட்சி தான். அதன் அடிப்படையில் 1806 நடைபெற்ற வேலூர் புரட்சிக்கான முகாந்திரம் இந்த மக்களிடையே எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வேலூர் புரட்சிக்கு முன்பாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களை ஒடுக்கி பாளையக்காரர்கள் முறையை முற்றிலுமாக ஒழித்திருந்தார்கள். அப்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டு மருது சகோதரர்கள் பாளையக்காரர் முறையை தென் தமிழகத்தில் வலுப்படுத்திய போது கூட ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியில் பணியாற்றிய நம்முடைய சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக பணியாற்றினார்கள். ஆனால் 1806 வேலூர் புரட்சியில் இந்த சிப்பாய்கள் எவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிராக திரண்டு எழுந்தார்கள் என்பதை தான் இப்ப பார்க்கிறோம். இப்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் வெளியேற்றப்பட்ட நிலச்சுவார்ந்தார்களும் ஜமீன்தார்களும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான திட்டம் குறித்தான ஒரு சிந்தனையோடே இருந்தார்கள். இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய நம்முடைய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியமும் பதவி உயர்வும் வழங்கப்படாமலே இருந்தது. இது ஒரு மனக்குறையாகவே இந்த சிப்பாய்களின் மனதில் வேரூண்டி இருந்தது. அதனுடன் நம்முடைய சமூக சமய சிந்தனைகளுக்கு குறைவான மதிப்பளிக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநீர் பூசிக்கொள்வது, கிருதா வளர்த்துக் கொள்வதற்கு எதிராகவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தடை விதித்தால் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மனநிலை சிப்பாய்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. அதனுடன் 1805 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் சிப்பாய்களின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறு கடும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருந்த சிப்பாய்களுக்கு மத்தியில் 1805 திப்பு சுல்தானின் மகன்களும் அவர் தம் குடும்பமும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பு கூடி வந்தது. அந்த வாய்ப்புடன் வேலூர் கோட்டையில் புரட்சி ஏற்படுவதற்கு மிகப்பெரிய இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் அறிவித்த புதிய இராணுவ விதிமுறைகள் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது. இந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் அறிவித்த புதிய இராணுவ விதிமுறைகளின் அடிப்படையில் இந்திய சிப்பாய்கள் சாதிய அடையாளங்களை நெற்றியில் அணிந்து கொள்ளவோ காதணிகள் அணியவோ தடை விதிக்கப்பட்டது. அதே போன்று சீருடையில் இருக்கும் இராணுவ பணியாளர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்தும் மீசையை ஒழுங்கான முறையில் சீர்திருத்தியும் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டார்கள். அதனுடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விலங்கு தோலினால் செய்யப்பட்ட தலைப்பாகையை அணிந்து கொள்வதில் சிப்பாய்களுக்கு இருந்த மனக்குறையை ஆங்கிலேயர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் 1806 ஜூலை 10 அதிகாலையில் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் பணியாற்றிய சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக துப்பாக்கி முழக்கத்துடன் புரட்சியில் ஈடுபட்டனர். அந்த கோட்டையின் உயர் பொறுப்பு வைத்த கர்னல் பான்கோட் என்பவர்தான் இவர்களின் முதல் பலியானார். இந்த கோட்டையை கடந்து கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் இந்த துப்பாக்கி முழக்கத்திற்கான காரணத்தை விசாரிக்க முயன்ற பொழுது அவரது உடலும் துப்பாக்கியால் துளைக்கப்பட்டது. கண்ணில் பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் கொன்று குவித்த சிப்பாய்கள் பிரிட்டிஷ் மன்னரின் பாதுகாப்பு படையில் உயர் பொறுப்பு வைத்த அனைத்து அதிகாரிகளையும் சுட்டு வீழ்த்தினார்கள். கோட்டைக்கு வெளியே காவல் பணியில் ஈடுபட்டிருந்த மேஜர் கூட்ஸ் என்பவர் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக விளங்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். இதனை அறிந்த கர்னல் ஜில்லஸ்பி காலை 9 மணி அளவில் வேலூர் கோட்டையை அறிந்த பொழுது புரட்சியாளர்கள் திப்பு சுல்தானின் மகனான பதேக் ஹைதரை புதிய மன்னராக அறிமுகம் செய்து வேலூர் கோட்டையில் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு சுல்தானின் புலிக்கொடியை ஏற்றியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் போர் விதிமுறைகள் எதையும் பின்பற்றாத கர்னல் ஜில்லஸ்பி 800க்கும் மேற்பட்ட சிப்பாய்களை கொன்று குவித்தார். பலகட்ட போராட்டத்துக்கு பின்பாக கர்னல் ஜில்லஸ்பி சிப்பாய்களின் புரட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களை பீரங்கியில் கட்டியும் துப்பாக்கி முனையில் தூக்கிலிட்டும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள். திப்பு சுல்தானின் மகன்கள் வேலூர் கோட்டையில் இருந்து கல்கத்தா கோட்டைக்கு மாற்றப்பட்டார்கள். இந்த பெரும் புரட்சியை ஒடுக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் இந்த புரட்சி நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கிய தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்திற்கு திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட்டனர். இந்த புரட்சிக்கு வெளியிலிருந்து எந்த விதமான ஒரு ஆதரவும் கிடைக்காத சூழ்நிலையில் தான் இந்த வேலூர் புரட்சி தோல்வியில் முடிவுற்றது. சமீப கால ஆராய்ச்சியின் அடிப்படையில்
இந்த வேலூர் புரட்சிக்கு அடித்தளமிட்டவர்கள் யார் என்றால் 23ஆம் படைப்பிரிவில் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களாக பணியாற்றிய ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும், ஜமேதாரான ஷேக் ஹுசைனும், 1ஆம் படைப்பிரிவின் 1வது பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும், ஜமேதாராக பணியாற்றிய ஷேக் ஹாசிமும் தான் இந்த வேலூர் புரட்சிக்கு அடித்தளமிட்டவராக தெரிய வருகிறது. இந்த 1806 வேலூர் புரட்சிக்கு அடுத்ததாக நடைபெற்ற 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படக்கூடிய பெரும் புரட்சிக்கு முன்னோட்டமாக இந்த வேலூர் புரட்சி நடைபெற்றது என்றால் அது மிகையாகாது. இந்த 2 புரட்சிக்கும் இடையேயான ஒரே வித்தியாசம் என்னவென்றால் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை தொடர்ந்து உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சிக்கு பின்பாக எந்த விதமான உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தப்படவில்லை. சரிங்களா? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகளில் 1806 வேலூர் புரட்சி மிகப்பெரிய பங்காற்றியது. சரிங்களா?